ஹாய் காய்ஸ், நாங்க தான் மெட்டி மண்டே மெட்டில்டாவோட மங்களகரம் மெட்டில்டாவோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்க ஐவிக்காக மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க போறோம். ஒரு படே கிளம்பி மெடிக்கல் கிட்டத்தட்ட 3 வருஷமா கெஞ்சி இப்போதான் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நாங்க எல்லாரும் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு நாளைக்கு போய் சப்மிட் பண்ண வேண்டியதான். மாஸ்க் கட்ட போறோம், சர்டிபிகேட் பணம்லாம் டக்குன்னு வச்சுட்டு ஐவில உங்களை மீட் பண்றோம். ஐவில ஒரு சம்பவம் இருக்கு. செகண்ட் நைட் ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்க. ஐவிலயும் ஒரு சம்பவம். எல்லா சம்பவத்தையும் ஒழுங்கா பார்த்துட்டு மண்டே மங்களகரம் மெட்டில்டா சேனல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை வாங்க வாலாம். இப்போ நாங்க வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு சரி சொல்றோம், அப்டேட் பண்றோம். போய் அப்டேட் பண்றோம் गाइस. இப்போ கிளம்பிட்டோம், வண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து மண்டை தெரியல பாரு, சொட்ட தெரியும் அப்புறம் உனக்கு சொட்ட தெரியுது. என் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொட்ட சொல்றாங்க, ஆனா நான் சொட்டல ஜஸ்ட் வந்து முன்னாடி பிளாட் மட்டும் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? ஆக்சுவலா என்னால என் கண்ணை நம்ப முடியல. நாங்களாம் ஐவி போறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. பாப்போம். இதுதான் எங்க ஊரு உழவர் சந்தை. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் உழவர் சந்தை மோஸ்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு. நாங்க ஏன் இன்னைக்கு ஓவரா பெனாத்திரோட புதுசா நாங்க மைக் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஏன் நாங்க வந்து ஓவரா பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க மைக் புதுசா வாங்கியிருக்கோம். இதான் என் ஃப்ரெண்ட் வர்ஷினி. வர்ஷினி ஹாய். அந்த பேக்ரவுண்ட் வேணும் வெட்டினா. Is a fantasy. Sha-na-na-na-na, oh oh. கேட்டு வாங்குறாங்க ஃப்ரெண்ட். மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும். நாங்க கிளம்புறதே 6:10க்கு தான். மெடிக்கல் சர்டிபிகேட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கூட எங்களுக்கு ஐடியா இல்ல. நாளைக்கு தான் எங்களுக்கு லாஸ்ட் டே. இன்னைக்கு நாளைக்கு தான் எங்களுக்கு லாஸ்ட் டேவே. இதுல நாங்க சப்மிட் பண்ணி ஒன்னும் பண்ண போறது இல்ல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி ஓரமா போய் சொல்லிருக்காங்க. இவங்க தான் நாங்க நம்மளே காட்டிட்டு இருக்காரு, பயந்துட போறாங்க. ஃபைனலி நாங்க வந்து மெட்டில்டா அம்மாவோட கடைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் தான் நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். அம்மா ஹாய். ஃபைனலி கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க தான் அந்த வெற்றிவேல் பிரஸ். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. இஃப் எனி யாருக்காவது தஞ்சாவூர்ல உள்ளவங்களுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும்னா இங்க வந்து 5 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எல்லாரும் ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். ஃபேண்டசி வீடியோ உங்களுக்கு வேணும் இல்லனா நாங்க மெட்டில்டா சேனலை வந்து unsubscribe பண்ணிடுவோம். அதனால இவங்க தான் ஹார்த்தி. சோ ஈவினிங் எல்லாருக்கும் வந்து மூஞ்சி கொஞ்சம் என்ன வலியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க गाइस. நான் மட்டும் ஃப்ரெஷ்ஷா எப்போ அழகா இருப்பேன். காலையில இருந்து ரொம்ப அழகா இருக்கேன் பாத்தீங்களா? அழகா இருக்கா. நாங்க ஃபைனலி கடைக்குள்ள போறோம். உங்களுக்கு நான் என்ன அப்படின்னு காமிக்கிறேன். எல்லாரும் நாங்க வந்து வந்துட்டோம். வீடியோ மட்டும் எடுக்கட்டுமா गाइस? நாங்க வந்து இங்க வெற்றிவேல் பிரஸ்க்கு வந்துட்டோம். இங்க வந்து அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி போய் டாக்டர் கிட்ட வாங்கணும். இங்க வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் இங்க ஒரு சைடு, நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வேற சைடு விலார் சைடு போகணும். மணி வந்து இப்போ 6:25 ஆயிட்டு. எல்லாரும் போன்ல எல்லாரும் வீட்ல இருந்து பயங்கரமா என்னோட வீடியோ மட்டும் காமிச்சுக்கோங்க. ஏன்னா அழகா இருக்கும். அது என்னோட ஹோம் ஸ்கிரீன் பாருங்க, கொஞ்சம் அழகா தான் இருப்பேன். 6:26 ஆயிட்டு. இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த மூஞ்ச பாக்காதீங்க. இப்போ எங்க வீட்ல கால் பண்ணி எனக்கு நல்லா டோஸ் கொடுத்துட்டாங்க. மொத்தமா டபுள் வேலை. இங்க இருந்து காலேஜ்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்து திரும்பி காலேஜ் பக்கமே போற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு நாள் தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட இது ஒரு மெமரிஸ் தான். தெரியாம வழியும் புரியாம எப்படி போறதுன்னு கூட தெரியாம நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம். ஊர்ல வேற டாக்டர் எல்லாரும் அதுதான் என்ன, நாங்களும் ஒரு கஞ்சு பிசினாரி. எல்லா டாக்டரும் 500 ரூபா கேக்குறான். இவங்க மட்டும்தான் ஒரு சாரிங்க இவங்க மட்டும்தான் 100 ரூபா கேக்குறாங்க. காசு இல்லைங்க எங்கள்கிட்ட. ஃபைனலி நாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ வந்து சர்டிபிகேட் வாங்க வேண்டியதான். ஹாய் வர்ஷினி. எங்க இருக்கான்? போலாமா உள்ளார? அவன் தம்பி அங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். அவன் 6:30 மணிக்கு நான் வந்துருவேன்னு சொல்லிட்டேன். சொல்லாத. ஒரு சம்பவம் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நம்ம போன இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. நாங்க தேவையில்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டோம். இது யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா நாங்க செத்துருவோம். அதுலயும் எந்த பீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரட்டு பீஸ். அவர்தான். அவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா பாசக்காரங்க. சோ நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்றோம். ஆக்சுவலா இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் போனோம், அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வந்திருக்கோம். அது அவசியமே கிடையாது. மொத்தத்துல இந்த எந்த கார்னர்லயும் எங்களுக்கு. ஆமா, நான் வீட்டுக்கு போனுங்க. எங்க அம்மா அடிக்கிறாங்க.
இந்த பேர்ல எழுதுமா? இது வேற எங்கேயுமே இருக்காதா? வேற இது அங்கதான் கிடைக்குது போல. அங்கதான் 5 ரூபாய்க்கு கிடைக்குது. ஊசி எடுத்துட்டு வரீங்க? ரொம்ப சீரியஸா எங்க தலைவி திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. முடியல. ஏன் இல்ல நீ ஹைட் எடுற நீ போய். மெண்டல் எப்படின்னு சொல்லாம போயிட்டாங்க. ஹைட் அப்புறம் எதுக்கு நீ போன? அவங்களுக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு தெரியும்? அவங்க கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியாது? நீ போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுடி. எனக்கு ஹைட் எடுக்க தெரியல. ஏப்பா சின்னண்டி அப்படி இல்ல. அது அவளா சொல்லிட்டு இருக்கா. ஹைட் எடுக்க தெரியுமா? யாரு? தெரியும்னா போய் இவ்வளவு நேரமா வாங்க சொல்றான். நீ சின்ன கேட்கல. பார்த்தோம். இங்க பாருங்க गाइस, இன்னொன்னு இமெயில் இன்னும் எங்களுக்கு ரிசீவே ஆகல. அதுக்குள்ள மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கோம். ஐவிஏ கேன்சல் தான் எனக்கு தெரிஞ்சு. பாய வைக்காத. ஐவி கேன்சல் ஆனா எக்ஸ்க்ளூசிவா மெட்டரா இந்த கிளிப்பை மட்டும் போடுவோம். தள்ளுது நான் எடுத்துக்கிறேன். ஏய் டக்கு டக்கு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்கடி. ஐயோ மெட்டல் தானே? ஸ்வஸ்திகா நீ போ. 4 கிலோ ஏத்திட்டேன். 4 கிலோ ஏத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இறக்குறது கஷ்டம் பேசுங்க. ஸ்வஸ்திகா என்ன? ஒரு வாட்டி ஏத்தி பாருங்க. 41 ஆர்த்தி என்ன? முடியல என்னால. எங்க வீட்டுல என்ன பண்ண போறோம்னு தெரியல. வெயிட் எல்லாருக்கும் பாத்துட்டாங்க. ஹைட்ட பாருங்க. ஹைட் எடுத்தோம்னா டேப்பு கொஞ்சம் சின்னமாயிடுச்சு. கொஞ்சம் பெரிய டேப் தேடிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் லேட்டாகவும் வெயிட் பண்ணுங்க. இங்கதான் இருக்கு ஹரியக்கா. உங்க பென்சில் நான் ஸ்வஸ்திகா இருக்கணும்ன்றது. பேனா கொடுக்குறேன். சர்டிபிகேட் வாங்குறதுக்குள்ள வேர்வை சிந்தி. ஆக்சுவலா இப்ப எங்க அப்பாட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியல. மணி ஆயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வர போறேன்னு சொன்னேன். ஐவிக்கே பெர்மிஷன் வாங்காம வர்ஷினி வந்து சர்டிபிகேட் வாங்க போலாம். எனக்கு வீட்டுல எடுக்கும் போது 156 பேர், இங்க 150. என்னாச்சு? எங்களுக்குலாம் அப்பா அம்மா இல்லையா? அனாதை நாங்கலாம். நீங்க எல்லாம் இப்படி பேசுறதா நான் அவங்க அப்பா எல்லாம் புதுக்கோட்டைப்பா. எங்க அப்பா எல்லாம் இங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க. எங்க வீடு என்ன வீட்டுல 2 பேர் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. என்னலாம் இருக்கு சொல்ற மாதிரி இல்ல. அங்கதான் நினைக்கிறேன். 440 காலேஜ் பிரிச்சு இப்ப மணி கீழ மாலை எல்லாம் கிடைக்குது. 7 o'clock நாங்களே நம்ம கூட மட்டும் என்ன வீடியோடி? மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம்னு சொல்றாங்க. நீ போட போறியா? சுத்தமா முடியல. மணி ஆயிட்டு. இவங்கதான் எங்க நல்லா அடி கால் நாங்க மட்டும் உலக இலகி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 7:22 ஆயிட்டு 4:40ல சுத்திக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் எனக்கு இன்னும் வாங்கவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் இன்னும் வேற எங்கேயோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கவே இல்லை. எனக்கு ஐவி பர்மிஷனே நான் இன்னும் கேட்கல. அதில் நான் கோஆர்டினேட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹச்டி மேம் நம்ம மண்டேலே அடிப்பாங்க. ஆனால் நானே வரலண்ணா பார்ப்போம். திட்டு வாங்கிட்டு உங்களுக்கு மெட்டில்டா சேனல்லையே நான் உங்களுக்கு லைவாக எங்கள் அம்மா அடிக்கிறது அப்பா திட்டுறதுலாம் உங்களுக்கு போடுறேன். அதனால இந்த ரியாக்ஷன் படிக்கும்போது நீயே முடிஞ்சு உனக்கு யாரும் கால் பண்ணி வரவல்ல ஒரு சுடுகாடு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அங்கதான் வந்து வர்ஷினி படுத்துக்கணும். பின்னாடி நானும் வந்துடுறேன், கவலைப்படாத. உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். நான் கம்பெனி கொடுக்குறேன். கண்டிப்பா ஐவி போறோமோ இல்லையோ அங்க போவோம்னு நினைக்கிறேன்.